கனடாவில் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும் கோவிட்க்கு அப்புறம் திரும்ப இப்போ வந்து எல்லாம் ஹைப்ரிட் மோட்க்கு மாறிட்டுருக்காங்க. கொஞ்ச நாளில் 5 நாளும் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க போல். இதை நான் வருத்தமாக சொல்கிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லா கேர்ள்ஸ்க்குமே ரிலேட் ஆகும். அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஒரு லஞ்ச் ஆர் ஒரு பிரேக்கு எதுவுமே போக முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம வீட்லேயே இருந்து வேலை பார்த்தா கூட அந்த இருக்கிற பிரேக்லேயும் அந்த இருக்கிற லஞ்ச் ஆர்லேயும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ஆஃபீஸில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 9 o'clock ஆஃபீஸ் போனோமா, ஒரு 3-4 மணி நேரம் ஒர்க் பண்ணோமா, கரெக்டாக அந்த 1/2 hour 1 hour லஞ்ச் பிரேக் இருக்கா, ப்ராப்பராக லஞ்சை சாப்பிட்டோமா, திரும்ப உட்காந்தோமா, வேலையை பார்த்தோமா, கரெக்டாக டான்னு 5 மணி ஆச்சா கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கிளம்பலாம். நல்ல ஒர்க்குக்கும் ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கும். நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, வந்ததுக்கு வேலை பார்த்தோண்டா அப்படின்ற மாதிரி. வீட்டில் இருக்கும்போது வேலை பார்ப்போம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடையில குட்டி குட்டி பிரேக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக உமன்ஸ்க்கு கிடையவே கிடையாதுங்க. எனக்கு பர்சனலாக ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணதாங்க பிடிக்கும். ஏன் அப்படின்னா, காலையில் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் 8 hours 9 hours 10 hoursங்கிறது அது என்னோடய டைம். பிகாஸ் நான் போகும்போது டிரான்சிட்டில் போகும்போது ஐ கேன் லிசன் மியூசிக். லைக் நான் தூங்கிட்டு போகலாம், என்னனாலும் பண்ணலாம். பட் இதே நான் வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பிகாஸ் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே என்னவோ தெரில, மேக்ஸிமம் எனக்கு ஆஃபீஸ் போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீட்டிலேருந்து பண்ணுறதை விட. அதுவும் கனடாவில் கேட்கவே வேணாங்க. நீங்கள் டிரான்சிட்டில் போகும்போது வித்தியாசமான மக்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்தாரை வாழ வைப்போம்னு சொன்னோமோ தமிழ்நாட்டில், அதே மாதிரி தான் கனடாவும். இது வந்து ஒரு இமிக்ரெண்ட் கண்ட்ரி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேறு கண்ட்ரிலேருந்து இமிக்ரெண்ட் ஆகி வந்தவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் வேறு கண்ட்ரி மக்கள், அவங்களோட கல்ச்சர், அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கனடா பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.